இரகசிய குறியீட்டு முறை தொடர்பான ஒரு கேள்விதான் இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கேள்வியை பாருங்கள். பின்வரும் வினாக்களுக்கு குறியீட்டு முறையை பயன்படுத்தி எண்களை வகை குறிக்கும் முறை தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அந்த குறியீட்டு முறைக்கேற்ப 0 தொடக்கம் 5 வரையுள்ள எண்கள் குறிப்பிடப்படுவது கீழே காட்டப்பட்டுள்ளவாறாகும். இப்போ பாருங்க, கீழே என்ன தரப்பட்டிருக்கு? ஒரு டார்க் சர்க்கிள் இல்லையா, அதை என்னத்துக்கு குறிப்பிடுதான்? 0. ஓகே, 0. அடுத்தது ஒரு டைமண்ட் 1 குறிப்பிடப்படுது. அடுத்தது ஒரு டைமண்டும் ஒரு டார்க் சர்க்கிளும் 2ன்னு சொல்லப்படுது. அடுத்தது 2 டைமண்ட் 3, ஒரு டைமண்ட் அண்ட் 2 டார்க் சர்க்கிள் 4, ஒரு டைமண்ட் டார்க் சர்க்கிள் டைமண்ட் 5. இப்போ இதை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இதில் இப்போ பாருங்கள், 0ன்னு சொல்லப்படுவது ஒரு டார்க் சர்க்கிளில், ஒரு டார்க் சர்க்கிளை 0ன்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு டைமண்டை என்னன்னு சொல்லப்படுது? 1ன்னு சொல்லப்படுது. ஓகேவா? அப்போ நம்ம டார்க் சர்க்கிள் வார இடத்துல 0த்தையும் டைமண்ட் வார இடத்துல 1ஐயும் பயன்படுத்துவோம். சரியானே? இப்போ 2க்கு எப்படி தரப்பட்டிருக்கு? ஒரு டைமண்ட் ஒரு டார்க் சர்க்கிள். அப்போ அந்த டைமண்ட் இருக்கிற விடத்தை நம்ம என்னத்தை குறிப்பிடணும்னு சொன்னால் 1 குறிப்பிடுங்க. ஓகேவா? டார்க் சர்க்கிள் இருக்கிற விடத்தை நோட்டை குறிப்பிடுங்க. சரிதானே? இப்போ இது குறிப்பிடுது எத்தனையாம்? 2. புரியுதானே? 2 குறிப்பிடுது. அடுத்தது பாருங்க, 3க்கு 2 டைமண்ட். அப்போ நம்ம அந்த டைமண்ட் வார இடத்துல என்ன எண் குறியீட்டை பயன்படுத்துவோம்? 1. அப்போ 1 1ன்னு வரப்போகுது. அடுத்தது 4க்கு பாருங்க, ஒரு டைமண்டும் 2 டார்க் சர்க்கிளும். அந்த டைமண்ட் வார இடத்துல நம்ம எந்த குறிப்பிடுவோம்? 1, 2 டார்க் சர்க்கிளுக்கு 0 0ன்னு வரப்போகுது. இது எத்தனைன்னு சொல்லப்படுது? 4. அடுத்தது பாருங்க, ஒரு டைமண்ட், ஸோ அதுக்கு 1, டார்க் சர்க்கிளுக்கு நாட், அடுத்தது டைமண்ட். ஸோ இதுக்கு எத்தனை? 5. இப்போ இதை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி பாருங்கள். 0க்கு 0, 1க்கு 1, 1 நாட்டுக்கு 2, 1 1க்கு 3, 1 0 4, 1 0 1க்கு 5. இதை நீங்கள் நல்லா ஒப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகும். அதாவது எல்லாருமே கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. இந்த வகையில் நம்பர் சிஸ்டத்தில் இதை ஒப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களா? இது எந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ளே வருது? பைனரி நம்பர் சிஸ்டம். அதாவது துவித எண் முறைமை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த எண் முறைமையை பேஸ் பண்ணித்தான் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை பைனரி நம்பர் சிஸ்டம் ஒப்சர்வ் பண்ணினதால நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் கேள்வியை பார்க்கணும். கேள்வியை குயிக்காக மேலோட்டமாக நம்ம நோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் இதில் கேட்கப்பட்டிருக்கிற எண் 20 இருக்குது. ஓகே, அப்போ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? குயிக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 20 வரையான எண்களை பைனரி நம்பரில் எப்படி வருங்கிறத குயிக்காக போட்டுக்கொள்ளணும். இப்படியான கேள்விகளுக்கு நம்ம அந்த எண்களை போட்டுக்கிட்டு கேள்விகளுக்கு ஒவ்வொன்றா போகும்போது விடையை டிக் பண்ணிட்டு போகலாம். அதே டைமில் டைமையும் மிதப்படுத்தி கொள்ளலாம். ஸோ புள்ளிகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? குயிக்காக செய்வதன் மூலமாக இப்போ ஒவ்வொரு கேள்வியாக வாசிச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துகிட்டு செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறத விட மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு கேள்வியை ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு வரும்போது குயிக்காக விடையை டிக் பண்ணி கொண்டு போகலாம். அதே நேரம் விடை சரியானதாகவும் இருக்கும். புள்ளிகளையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். நேரத்தையும் மீதப்படுத்தி மற்ற கேள்விகளை கடினமான கேள்விகளை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம 0 தொடக்கம் 5 வரை நோட் பண்ணிட்டோம். ஸோ மீதி 20 வரைக்குமாக பைனரி நம்பரில் எப்படி வருங்கிறத விரைவாக நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அப்போ 6க்கு எப்படி வரும்? நீங்கள் 5 தொடர்ந்து எழுதிட்டு போங்க. 6க்கு 1 1 நாட், அடுத்தது 1 1 1 ஆகும். 7, அடுத்தது பாருங்க 1 1 1 ஆயிட்டுன்னு சொன்னால் பைனரியில் 0 ஆக போகுது. எல்லாம் 0 0 0 1, முன்னுக்கு 1 வரப்போகுது. அப்போ இது 8 குறிப்பிட்டதாக இருக்கும். அடுத்தது 1 0 0 1, லாஸ்ட்டில் 1 வரும். ஸோ 9, 1 0 1 0 10, 1 0 1 1
11, 1 1 00 வந்து 12. இப்படியாக வந்து நம்ம 20 வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? கேள்வியை ஒன்றா வாசிச்சுட்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, டைமண்டும் 3 டார்க் சர்க்கிளும் வந்திருக்கு இல்லையா, அந்த குறியீட்டை தந்துட்டு என்பதை குறிப்பிடும் எண் யாது? இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? குயிக்காக நம்ம சைட்டில் நோட் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு டிராஃப்டில் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு போய் பார்க்கணும். அப்போ டைமண்ட் வார இடத்துல டிஜிட் என்ன இருக்கும்? 1 இருக்கும். சர்க்கிள் வார இடத்துல வந்து 0 இருக்கும். அப்போ 1 and 000 இருக்கிற எண் 1000 வாரது எந்த விடையாக இருக்கு பாருங்க, எதுவாக இருக்கும்? நம்பர் 8. ஸோ நம்பர் 8 தான் இந்த முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்க போகுது. அப்போ எத்தனாவது விடை? 2வது. அப்போ இதுக்கு வந்து கீழே வந்து என்ன செய்வோம்? கோடிடுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமண்ட் 3 டார்க் சர்க்கிள் டைமண்ட் இதால் வகை குறிக்கப்படும் எண் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ வந்து டைமண்டுக்கு 1, அடுத்தது 3 0 1. அப்படியாக வந்து நம்ம என்ன செய்வோம்? நோட் பண்ணிக்கிறதுல சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எந்த விடை வந்து வருது? 17ங்கிற எண் குறிப்பிடப்படுறது தான் அந்த குறியீட்டு முறையாக இருக்குது. அப்போ இதுக்கு விடை என்ன? எத்தனாவது விடை? 2வது விடை. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம கீழே கோடிடுவோம். அடுத்த கேள்வி 3வது பாருங்க, கீழே உள்ள இவற்றின் மூலம் 15 என்ற எண் குறிப்பிடப்படுகின்றது. ஸோ 15 கிட்ட போவோம். நோட் பண்ணிக்கிறதுல எல்லாமே வந்து டைமண்ட் வரணும் இல்லையா, எல்லாமே 1 இருக்குது. அதாவது 4 டைமண்ட் வார குறியீட்டு தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். அப்படி எங்கே இருக்குது? எத்தனாவது விடை? 3வது விடை. அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து 3வது. ஓகே, அடுத்தது கீழேயுள்ள எவற்றின் மூலம் 19 என்ற எண் குறிப்பிடப்படுகிறது? அப்போ பாருங்க, 19 எடுங்க. 19 பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை இருக்குது? 19ல் வந்து 1 2 நாட் 1 1 இல்லையா. ஸோ 1க்கு வந்து டைமண்ட், அடுத்ததாக 2 சர்க்கிள், அடுத்ததாக வந்து 2 டைமண்ட் வர விடையாக இருக்க போகுது. ஸோ அந்த விடை எங்கே இருக்குது? முதலாவது விடை இல்லையா. ஸோ இதுக்கு வந்து சரியான விடை முதலாவது விடையாக இருக்க போகுது. அடுத்தது பாருங்க, 5வது பாருங்க, 2 குறியீட்டு முறையை தந்துட்டு அது 2ஐயும் கூட்டி வார பெருமானம் என்னங்கிறது கேள்வி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 10 10 10 வந்து குறிப்பிடுற எண் என்ன பாருங்கள்? 10 தான். ஸோ 10ஓட எத்தனையை கூட்டணும்? 100 100 வார 100 குறிப்பிடுற எண் வந்து எத்தனை? 4. ஸோ 14 தான் இதில் பெருமானம் இருக்க போகுது. அப்போ 14 குறிப்பிடப்படுற குறியீட்டு முறை தான் நம்ம விடையாக கொடுக்கணும். ஸோ 14க்கு என்ன? 3 டைமண்டும் 1 டார்க் சர்க்கிளும் வாரதாக இருக்கும். அப்போ அந்த விடை எங்கே இருக்குது? முதலாவது விடை. ஓகே.